அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செல்லூர், மதுரை செல்லூர் 60 அடி ரோட்ல இருக்கிறா. அதாவது இன்னைக்கு வந்து என்ன சொல்ல வரோம்னா ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். அதாவது நம்ம இந்த பாருங்களேன், இந்த போர்டு வந்து சும்மா சைட்ல காட்டுவேன். இது வந்து தெருவினுடைய பெயர் பலகை வந்து இதுல வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னு சொல்றீங்கன்னா போஸ்டரை ஒட்டிடுறோம். இப்ப நம்ம செல்லூர்ன்றது 60 அடி ரோடுன்றது நம்மளுக்கு தெரியும். இதே வேற பகுதியில இருந்து வர்றவங்களுக்கு வந்து தெரியாது. அப்ப இது வந்து இது என்ன தெரு, இது எந்த ஏரியா ரோடு அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்ப அந்தந்த ரோட்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. 50 அடி ரோடு, செல்லூர் 60 அடி ரோடு அப்படின்னு சொல்லி. இந்த ரோட்டுக்கு 60 அடி ரோடுன்னு தான் பேரு. அப்ப இந்த 60 அடி ரோடுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த அறிவிப்பு பலகையில வந்து போஸ்டரை ஒட்டிடுறாங்க. இது வந்து போஸ்டரை ஒட்டுறனால நம்மளுக்கு என்ன, வேற எவ்வளவோ இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த தெருக்கள் பேர் இருக்கிற இடத்துல அறிவிப்பு பலகையில போஸ்டர் ஒட்டுறது வந்து தவறு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம போர்டை காட்டுவாரு பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து பாருங்களேன், செவத்துல வந்து அவர் வந்து இரும்புல அடிச்சு வச்சிருக்காரு. அது வந்து என்ன காரணம்னா பாத்தீங்கன்னா யாரும் போஸ்டர் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குதான் அவர் வந்து இரும்புல வந்து முன்னாடி அடிச்சு வச்சிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது தெரு பலகையில வந்து நம்ம வந்து போஸ்டர் ஒட்டக்கூடாது, தவறு. அதே நேரத்துல வீட்டு சுவர் இருக்கு பாருங்க, வீட்டு சுவர்ல வந்து நம்ம போஸ்டர் ஒட்டக்கூடாது. இப்ப மதுரையினாலே எதுக்கு புகழ் பெற்றதுன்னா போஸ்டருக்கு புகழ் பெற்றது. எங்க பார்த்தாலும் போஸ்டர் தான், எல்லா பக்கமும் போஸ்டர் தான். எந்தெந்த சுவர் இருந்தாலும் போஸ்டர் தான். இப்ப பாருங்க, எதிர்த்தாப்புல அங்க காட்டுங்க, அப்படியே அப்படியே வரிசையா காட்டுங்க, அப்படியே ஜூம் பண்ணி காட்டு, அப்படியே 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 ஜூம் பண்ணி காட்டுங்க. நீ எந்த இடத்துல நின்றுக்கிட்டே ஜூம் பண்ணி காட்டலாம். பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் போஸ்டர் தான், வரிசையா போஸ்டர் தான். ஒரு சுவர் இருந்தா உடனே அந்த சுவத்துல உடனே ஒரு போஸ்டரை ஒட்டிடுவாங்க. அப்படியே பாருங்க, வரிசையா பாருங்க. அதான் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே நின்று ஜூம் பண்ணி காட்டுங்கப்பா. அப்படியே செவத்துல வந்து இரும்புல அடிச்சுட்டாரு. அதே நேரம் இந்த தெருப்பலகையில வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு மறைச்சிட்டாங்க. அவங்க இப்ப இந்த பகுதிக்கு புதுசா வர்றவங்களுக்கு தெரியாது இது எந்த தெரு, எந்த ஏரியா, என்ன பேருன்னு. அதனால அந்த போஸ்ட் ஒட்டக்கூடிய நண்பர்களுக்கு, அரசியல்ல இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, போஸ்டர் ஒட்டும் போது கவனமா ஒட்டுங்க. நீங்க எல்லா இடத்துலயும் அப்படியே அங்கிட்டு காட்டிடு. எங்க பாருங்க, மதுரை வந்து போஸ்டருக்கு தான், எங்க பார்த்தாலும் போஸ்டர் தான், போஸ்டர் தான். அதனால போஸ்டர் ஒட்டுற நண்பர்கள் நம்ம அவங்களுக்கு எய்தாப்புல அங்கேயும் காட்டியிருப்போம். எய்தாப்புல நம்ம வந்து என்ன சொல்றோம், போஸ்டர் ஒட்டுறவங்களுடைய தொழிலை வந்து நம்ம வந்து எடுக்கல. அதே நேரத்துல போஸ்டர் வந்து ஒட்டுவதனால நம்மளுக்கு வந்து எவ்வளவு இடைஞ்சல் பாருங்க. ஒரு தெருவினுடைய பலகை, இது வந்து தெரு பலகை பெயர், அதுல போய் ஒட்டினீங்கன்னா நீங்க யாருக்குமே தெரியாது. அதனால நண்பர்கள் அடுத்து வந்து போஸ்டர் ஒட்டுவதை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். பொது இடத்துல போஸ்டர் ஒட்டும் போது கவனமா ஒட்டுங்க. நன்றி, வணக்கம்.